மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்துனா என்ன சொல்கிறது, ரூமர்ஸ், புரளிகள் அப்படிம்பாங்களே, ஏகப்பட்ட பொருளை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைலை வந்து ஃபுல் நைட் சார்ஜ் பண்ணாத, மொபைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும் போது யூஸ் பண்ணாத, அதே மாதிரி உன்னோட பிராண்ட் மொபைலுக்கு வந்து இன்னொரு பிராண்டு சார்ஜரை வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம டெய்லியும் சில தப்புகள் வந்து பண்ணுறோம் மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ணும் போது. அது என்ன மாதிரியான தவறுகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மொபைலோட பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மொபைல் சார்ஜ் ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஏறும். அதுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அந்த 10 அழுத்திட்டிங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு வந்து கவர் யூஸ் பண்ணுறது. நார்மலாக நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடும் போது பேட்டரி கொஞ்சம் ஹீட் ஆகும். நம்ம இது மாதிரியாக மொத்தமாக இருக்க மாதிரியான கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி ஹீட் ஆகும் போது அந்த ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்காமல் போயிடுது. நம்ம இது மாதிரி சார்ஜ் போடும் போதும் சரி, கேம் விளாடும் போதும் சரி, அதிகமாக வந்து மொபைலோட பேட்டரி வந்து ஹீட் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி கவர் போடுறதுனால அந்த ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஏறுறது கொஞ்சம் லேட்டாகவும், அப்படியே சார்ஜ் வந்து அதே மாதிரி ஸ்பீடாகவும் இறங்குறதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மொபைலுக்கு கவர் யூஸ் பண்ணுறது நல்லது தான், மொபைல் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சார்ஜ் போடும் போதும் கேம் விளாடும் போதும் இந்த மாதிரி பேக் கவர் போட்டிருக்கிறது அவ்வளோவா நல்ல விஷயம் கிடையாது. 20 நிமிஷத்துக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, 30 பாயிண்ட் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அதே பேக் கவரை கழட்டிட்டு நீங்கள் 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 35லேருந்து 38 பாயிண்ட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும். இது ஒரு நல்ல மெத்தட், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், மொபைலுக்கு சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போது மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து உங்கள் மொபைலில் வந்து வீணாக்கிறோம், இல்லை சார்ஜரை வீணாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இது மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. அதாவது இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளாடாதீங்க, அதிகப்படியான கிராஃபிக்ஸ் இருக்க கேம்ஸ், ஆன்லைன் வீடியோஸ், இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல பேட்டரிக்கு ப்ராப்ளம். ஹீட் ஆகாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஒரு குவாலிட்டியான டேட்டா கேபிள், ஒரு குவாலிட்டியான சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மொபைலுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும் போதும் பேக்ரவுண்டில் எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ எதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பர்சனலாக நான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கும் போது நான் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஸோ ஏதாவது சேட்டிங், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ், மெயில் செக் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் மொபைலில் ஹீட் ஆகிற மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதை பார்த்துக்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் யூடியூப் போங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இருக்க அதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்ன சொல்ல வரேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சொல்ல போகிற விஷயம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் பிராண்டை தவிர வேறு எந்த பிராண்டோட சார்ஜரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மொபைலில் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அதில் சார்ஜ் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மாதிரி கிடையாது. உண்மையை நான் சொல்லட்டுங்களா, எது மாதிரியான சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா, இந்த லோ குவாலிட்டி சார்ஜர் வருது பாருங்கள், என்ன பிராண்டுன்னே தெரியாமல் ஏதோ ஒரு பிராண்டாக இருக்க மாதிரி சார்ஜர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டேட்டா கேபிளும் சரி, டேட்டா கேபிளும் குவாலிட்டி இல்லாத டேட்டா கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட்டா கேபிள்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டேட்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங்கும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் ஏறும், அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு லேட் ஆகும். மற்றபடி நீங்கள் ஒரு பிராண்டட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நோக்கியா ஃபோன் வச்சுருக்கீங்க, சாம்சங் சார்ஜர் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, அந்த 5 வோல்டேஜ் 10 ஆம்ப் அது மாதிரி சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாலிக்யூர் அதெல்லாம் ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியாக நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் அந்த லெவல் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் வந்து 10 ஆம்ப் இருக்க பேட்டரியாக இருந்துச்சுன்னா 10 ஆம்ப் ஒரு சார்ஜர் எந்த பிராண்டாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிராண்டாக இருந்தால் ரெட்மியான சார்ஜராகவே இருந்தாலும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த ஆம்ப் வந்து கரெக்டாக இருந்தால் போதும், ரைட்டாக இருக்கும். மித்தபடி நான் சொன்ன மாதிரி இந்த லோ குவாலிட்டியான சார்ஜர்ஸ், லோ குவாலிட்டியான கேபிள்ஸ், டேட்டா கேபிள்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டுருவோம். என்ன அப்படின்னா, மேடம் சார் நீங்கள் வாங்குறீங்களா, ஒரு 8 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க. ஆனால் அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இப்போ ஒரு மொபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, பாக்ஸ் அவங்க ஷீல்டு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அவங்க வந்து 100% வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவாங்க.
பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. டெஸ்டிங் போக ஒரு 40% இல்லை 50% சார்ஜ் போயிடும். அப்போ வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து அந்த 50% இல்லை 40% இருக்கிறத நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக 10% 20%லேயே நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் புது மொபைல் வாங்கிட்டு வந்த கையோட ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் நிற்க மாட்டுது, நீங்கள் சார்ஜ் போடும்போது ஸ்பீடாக ஏற மாட்டுது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஃபோனுக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஒரு 100% ஏறுதா, 100% ஃபுல்லாக டவுன் பண்ணு, 0ல் வந்து கொண்டு வந்துரு, திருப்பி 0ல் வந்து நீ 100% சார்ஜ் பண்ணு, இது மாதிரியே பண்ணு மாப்பிள்ள, இல்லை மச்சான் உனக்கு வந்து நல்லா பேட்டரி நிற்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அது மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் போடும்போது இந்த டைமில் தான் போடணும், இல்லை இந்த டைமில் தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நைட் டைமில் நீங்கள் ஃபுல்லாகவும் கூட சார்ஜ் போடலாம். ஆனால் தப்பு இல்லை. ஆனால் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெகுலரான தப்பாயிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்க நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12 மணிலேருந்து 2:30 மேக்ஸிமம் 3 மணிக்கு வந்து 100% ஃபுல்லாகிடும். அடுத்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் வந்து சார்ஜ் கம்மியாகும். நெக்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சார்ஜ் ஏற்றி கொடுத்துரும். திருப்பி ஒரு பாயிண்ட் கம்மியாகும். இது மாதிரியே பண்ணிக்கிட்டு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிறதுனால உங்கள் மொபைலுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். பட் நீங்கள் சார்ஜ் நைட்டில் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இது நீங்கள் ரெகுலராக போடும்போது தான் உங்களுக்கு தப்பாயிடும். கடைசியாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது நல்லா சார்ஜ் நின்று இருக்கும், சார்ஜிங் போட்டாலும் நல்ல ஸ்பீடாக ஏறி இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆக சீக்கிரம் சார்ஜ் இறங்குதுரா, சார்ஜே ஏறி தொலைய மாட்டுதுரா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி கத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த டூத் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூத் ஸ்டிக்கை வச்சு ஒன்றும் இல்லை, அந்த ஹோலில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள், ரொம்ப க்ளீன் பண்ணாதீங்க, நார்மலாகவே க்ளீன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் உங்களுக்கு டஸ்ட்டு வந்து உட்காந்துக்குது. நீங்கள் சார்ஜிங் போடும்போது அந்த இடத்துல சில ப்ராப்ளம்ஸ் வந்து அது ஏற்படுத்துறதுனால தான் உங்களுக்கு இது மாதிரி ஆகுது. பர்சனலாக நான் இது மாதிரி என் மொபைலுக்கு சார்ஜ் ஏறலை, நான் அதை க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன். இப்போ என் மொபைலில் நல்லாவே சார்ஜ் ஏறுது. என்னடா இப்படி விளையாட்டுத்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாக தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிக்கி கத்தாதரா, கத்தாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.